அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள் வந்தது. அரண்மனை முழுவதும் அலங்காரங்களால் ஜொலித்தது. அரசரை வாழ்த்த ஊரிலிருந்த மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு வந்திருந்தார்கள். வந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்கம், நகை, விலைமதிப்புள்ள பரிசுகளை அரசருக்கு அளித்தார்கள். அரசர் கிருஷ்ணதேவராயரும் அனைவரின் வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அப்போது அரண்மனைக்குள் தெனாலிராமன் நுழைந்தார். அவர் கையில் ஒரு பெரிய பொட்டலம் இருந்தது. அதை பார்த்த அனைவரும், தெனாலிராமன் அரசருக்கு மிகப்பெரிய பரிசு கொண்டு வந்திருக்கிறார் என்று ஆவலுடன் பேசிக் கொண்டார்கள். தெனாலிராமன் அந்த பொட்டலத்தை மெதுவாக அவிழ்க்க ஆரம்பித்தார். ஒரு துணி, அதற்குள் இன்னொரு துணி, இப்படியே பல துணிகளை அவிழ்த்துக் கொண்டே வந்தார். மக்களின் ஆவலும் அதிகரித்தது. கடைசியாக ஒரு சின்ன டப்பா மட்டும் மிச்சமிருந்தது. அந்த டப்பாவை திறந்தவுடன் அதற்குள் இருந்து ஒரு புளியம்பழம் கீழே விழுந்தது. அதை பார்த்த அரண்மனையிலிருந்த அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம். தெனாலிராமா, எல்லாரும் இவ்வளவு மதிப்புள்ள பரிசுகளை கொடுக்கும்போது நீ மட்டும் ஒரு புளியம்பழமா கொண்டு வந்திருக்கிறாய்? அரசே, ஒரு நல்ல அரசர் எப்போதும் இந்த புளியம்பழம் போல இருக்க வேண்டும். வெளியில் கடினமாகவும் யாருடனும் தேவையில்லாமல் ஒட்டாமலும் உரசாமலும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தன் குடிமக்களிடம் இந்த கனியின் சுவை போல இனிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். இந்த உண்மையை உங்களுக்கு நினைவூட்டவே இந்த புளியம்பழத்தை பிறந்தநாள் பரிசாக கொண்டு வந்தேன். தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான பதிலை கேட்ட அரசர் மனதார சிரித்தார். அரண்மனை முழுவதும் பல வருடங்களுக்கு முன்னர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்து வந்தார். அவரின் அவையில் புத்திசாலியான தெனாலிராமன் இருந்தார். ஒருநாள் மன்னரும் தெனாலியும் நகரத்தில் சுற்றிப் பார்க்க சென்றனர். அவர்கள் நகரத்தின் ஒரு பகுதியில் உள்ள கிணற்றருகே பெரும் கூட்டத்தை கண்டனர். கூட்டத்தில் இருந்த மக்கள் அனைவரும் கவலையோடு காணப்பட்டனர். என்ன பிரச்சினை என்று மன்னர் கேட்டார். அரசே, இந்த கிணற்றில் இருந்த தண்ணீர் வாளி காணாமல் போய்விட்டது. இது புனிதமான கிணறு. இதன் தண்ணீர் வாளி மிக விலை உயர்ந்தது. ஏதோ ஒரு திருடன் அதை எடுத்து சென்றிருக்கிறான் என்று கிராமத் தலைவர் கவலையுடன் கூறினார். மன்னர் கவலையடைந்தார். தெனாலிராமன் கிணற்றருகே சென்று அங்கிருந்த காலடி தடங்களை கவனமாக ஆராய்ந்தார். ஒரு காலடி தடம் அவரது கவனத்தை ஈர்த்தது. அது மற்ற தடங்களை விட வித்தியாசமாக, அவசரமாக சென்றது போல தெரிந்தது. தெனாலிராமன் மன்னரிடம் திரும்பினார். அரசே, நான் திருடனை கண்டுபிடிக்க ஒரு வழி வைத்திருக்கிறேன் என்றார். என்ன வழி தெனாலி? மன்னர் ஆர்வத்துடன் கேட்டார். நமக்கு இந்த காலடி தடத்திற்கு சரியாக பொருந்தும் ஒரு செருப்பு தேவை. அதற்கு செருப்பு தைக்கும் தொழிலாளியை அழைக்க வேண்டும் என்றார் தெனாலி. மன்னர் உடனே செருப்பு தைப்பவரை அழைத்து வர சொன்னார். வயதான செருப்பு தொழிலாளி வந்ததும் தெனாலி அவரிடம் காலடி தடத்தை காட்டி அதற்கு சரியாக பொருந்தும் ஒரு செருப்பை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் தெனாலி அந்த தொழிலாளியின் காதில் ஏதோ ரகசியமாக சொன்னார். செருப்பு தொழிலாளி காலடி தடத்தை கவனமாக அளவெடுத்து ஒரு செருப்பை உருவாக்கினார். அதன்பின் தெனாலிராமன் கிராம மக்கள் அனைவரையும் ஒரு அறைக்குள் ஒவ்வொருவராக வரும்படி அழைத்தார். ஒவ்வொருவரும் இந்த செருப்பை அணிந்து பார்க்கவும். அது யாருக்கு பொருந்துகிறதோ அவர்தான் திருடன் என்றார் தெனாலி. ஒவ்வொருவரும் அந்த செருப்பை அணிந்து பார்த்தனர். அனைவரும், எனக்கு செருப்பு பொருந்தது, ஆனா நான் திருடனில்லை என்று கூறினர். கடைசியாக ஒரு நபர் வந்தபோது அவர் சற்று பதற்றத்துடன் காணப்பட்டார். அவர் செருப்பை பார்த்ததும், எனக்கு இந்த செருப்பு பொருந்தாது என்று உடனே கூறினார். தெனாலிராமன் புன்னகையுடன், இவர்தான் திருடன், இவரை கைது செய்யுங்கள் என்று காவலர்களிடம் கூறினார். மன்னரும் மக்களும் குழப்பத்திலிருந்தனர். எப்படி தெரிந்தது என்று மன்னர் கேட்டார். அரசே, நான் செருப்பு தொழிலாளியிடம் ஒரு சாதாரண செருப்பை செய்யச் சொன்னேன். அது எந்த காலடி தடத்துக்கும் பொருந்தாது. ஆனால் உண்மையான திருடன்தான் பிடிபடுவோம் என்ற பயத்தில் செருப்பு தனக்கு பொருந்தாது என்று பொய் சொல்வான் என்பதை அறிந்தேன். மற்றவர்கள் தாங்கள் திருடர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க செருப்பு பொருந்தும் என்று சொன்னார்கள். ஆனால் இவர் மட்டுமே பொருந்தாத. கதையாசிரியர். ஒருநாள் தெனாலிராமன் மிக நீண்ட தூர பயணத்திற்கு புறப்பட்டார். அவர் செல்ல வேண்டிய வழியில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய வழிப்பறி திருடர்கள் இருக்கிறார்கள் என்றும், அந்த வழியாக செல்லும் பயணிகளை அடித்து அவர்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பார்கள் என்றும் எல்லாரும் எச்சரித்தார்கள். ஆனால் எதையும் பற்றி கவலைப்படாத தெனாலிராமன் துணிச்சலுடன் அந்த காட்டு வழியாக நடக்க ஆரம்பித்தார். அப்போது ஒரு புதிய பயணி தெனாலிராமனிடம் வந்து, நானும் உங்களோடு சேர்ந்து வரலாமா? எனக்கு திருடர்கள்னா ரொம்ப பயம் என்று கேட்டார். அந்த பயணியை பார்த்ததும் தெனாலிராமனுக்கு சிறிது சந்தேகம் ஏற்பட்டது. இருந்தாலும் அவருடன் நடந்து வர சம்மதித்தார்.
சரி, நாம் இருவரும் சேர்ந்து பயணிக்கலாம். உண்மையில் அந்த பயணிதான் ஒரு வழிப்பறி திருடன். காட்டு வழியாக செல்லும் பயணிகளுடன் சேர்ந்து அவர்கள் தூங்கும்போது பொருட்களை திருடுவதுதான் அவனுடைய வழக்கம். இருவரும் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சத்திரம் வந்தது. இங்கே தூங்கிவிட்டு காலையில் செல்லலாம் என்று இருவரும் முடிவு செய்து தூங்கினார்கள். நடுராத்திரியில் திருடன் எழுந்து மெதுவாக தெனாலிராமனின் பையை தேடினான். ஆனால் அதில் பணம் எதுவும் இல்லை. பகலில் பார்த்தபோது பையில் பணம் இருந்ததே, அப்படி எங்கே போனது என்று அவனுக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அவன் அமைதியாக வந்து மீண்டும் தூங்கிவிட்டான். அடுத்த நாள் இருவரும் பயணம் தொடர்ந்தனர். மாலையில் ஒரு பெரிய மண்டபம் வந்தது. அங்கேயே தங்க முடிவு செய்து மீண்டும் தூங்கினார்கள். நடுராத்திரியில் திருடன் மீண்டும் எழுந்து தெனாலிராமனின் பையை தேடினான். இப்போதும் பணமில்லை. இது என்ன அதிசயம்! இன்று தேநீர் குடிக்கும்போது கூட பணம் இருந்ததை நான் பார்த்தேனே என்று அவன் கவலைப்பட்டான். மறுநாள் காலையில் இருவரும் பயணம் தொடங்கியபோது ஒரு இளநீர் கடை வந்தது. அப்போது தெனாலிராமன் தன்னுடைய பையிலிருந்து பணத்தை எடுத்து இளநீர் வாங்கிக் கொடுத்தார். அதை பார்த்ததும் அந்த பயணி தான் திருடன் என்பதை ஒப்புக்கொண்டான். நான் தான் உண்மையில் ஒரு திருடன். உங்களிடமிருந்து திருட நினைத்தேன். அது எனக்கு முன்னமே தெரியும் என்றார் சிரித்துக்கொண்டே. திருடன்: அப்போ பணத்தை எங்கே ஒளிச்சு வைத்தீங்க? தெனாலிராமன்: நீ தூங்கிய பிறகு என் பையிலிருந்த பணத்தை எடுத்து உன் பையிலே வைத்து விடுவேன். நீ என் பையை தேடி பணமில்லை என்று நினைத்து தூங்குவாய். அதற்குப் பிறகு உன் பையிலிருந்த பணத்தை மீண்டும் என் பையில் வைத்து விடுவேன். இதை கேட்ட அந்த திருடன் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை நினைத்து வெட்கப்பட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனான். நீதி: புத்திசாலித்தனம் இருந்தால் எதிரியையும் எளிதில் வெல்ல முடியும். இந்த மாதிரி தெனாலிராமன் கதைகள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையாசிரியர்: ஒருநாள் தெனாலிராமன் ஒருநாள் விஜயநகர அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தார். காலை விடிந்ததும் அவர் எழுந்தபோது அவரின் எதிரில் ஒரு சேவகன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அரசருக்கு மனதில் ஏதோ ஒரு சங்கடம் தோன்றியது. ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் தனது அன்றைய பணிகளைத் தொடங்கினார். அன்று முழுவதும் அரசர் செய்ய நினைத்த எந்த வேலைகளும் சரியாக நடைபெறவில்லை. ஒவ்வொரு செயலும் தள்ளிப்போனது. இதைக் கண்ட அரசர், இந்த சேவகனின் முகத்தில் விழித்ததால்தான் இவ்வளவு அபசகுனம் நடக்கிறது என்று நினைத்தார். அப்படியே யோசித்துக் கொண்டே நடந்து வந்த அரசரின் கால் அருகிலிருந்த ஒரு நாற்காலியில் மோதி சிறிது இரத்தம் வந்தது. உடனே கோபமடைந்த அரசர், இந்த அபசகுன சேவகனை உடனே தூக்கிலிடுங்கள் என்று ஆணையிட்டார். சேவகர்கள் அவனை இழுத்துச் செல்ல முயன்றபோது இதையெல்லாம் பார்த்த தெனாலிராமன் சிறிது சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய் தெனாலிராமா என்று அரசர் கேட்டார். அதற்கு தெனாலிராமன், அரசே, உங்கள் முகத்தில் விழுத்த உங்களுக்கு ஒரு சிறிய கால் காயம்தான் ஏற்பட்டது. ஆனால் இப்போது உங்கள் முகத்தில் விழுத்த அவனுக்கு உயிரே போகப் போகிறது. இப்போது சொல்லுங்கள் அரசே, உண்மையில் அபசகுணம் பிடித்தவர் யார் என்று கேட்டார். இதைக் கேட்டதும் அரசர் தன் கோபத்தையும் மூட நம்பிக்கையையும் உணர்ந்தார். உடனே அந்த சேவகனை விடுவித்து அவனுக்கு பரிசும் வழங்கினார். மேலும் தன்னை சரியான வழியில் திருத்திய தெனாலிராமனுக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்தார். இந்த கதையின் போதனை என்ன தெரியுமா? கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது. மூட நம்பிக்கையை விட விவேகமே மேலானது. இப்படிப்பட்ட அருமையான தெனாலிராமன் கதைகள், நல்ல போதனை கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அறிவு பாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஒருநாள் விஜயநகர அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தார். காலை விடிந்ததும் அவர் எழுந்தபோது அவரின் எதிரில் ஒரு சேவகன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஒருநாள் தெனாலிராமனுக்கு கடுமையான ஜலதோஷம் பிடித்திருந்தது. கைக்குட்டையால் அடிக்கடி மூக்கை துடைத்ததால் அவர் மிகவும் சோர்ந்து போனார். இந்த ஜலதோஷத்தை சமாளிக்க 4 கை இருந்தா நல்லா இருக்குமே என்று மனதுக்குள் நினைத்தார். அப்போது அவருடைய மனைவி ஆவி பிடிக்க ஒரு சட்டியில் தண்ணீர் கொண்டு வந்து அதில் சில மூலிகைகளை போட்டு தெனாலிராமனுக்கு ஆவி பிடிக்க வைத்தார். மறுநாள் காலையில் அதிசயமாக தெனாலிராமனின் ஜலதோஷம் முற்றிலும் சரியாகிவிட்டது. இதற்காக காளி அம்மனுக்கு நன்றி சொல்ல தெனாலிராமன் காளி கோயிலுக்கு புறப்பட்டார். சாமி கும்பிட்டு வாங்க,
விகடமாக பேசிட்டு கிடைத்த பொருளையும் தொலைத்து வெறும் கையோடு திரும்பி வராதீங்க. மெதுவாக நடந்து கோயிலுக்குச் சென்ற தெனாலிராமன் இருட்டான நேரத்தில் கோயிலை அடைந்தார். கோயிலில் யாருமே இல்லை. காளியம்மனின் சிலை முன் நின்று மனமாற வேண்டினார். அப்போது ஒளி வீசும் உருவத்தில் 1000 கைகளுடன் காளிமாதேவி அவர் முன் தோன்றினார். அந்த காட்சியை பார்த்ததும் தெனாலிராமன் பரவசப்படாமல் கழுக்கென்று சிரித்தார். என்ன தெனாலிராமா, என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? அம்மா, உங்களுக்கு ஜலதோஷம் வந்தால் மூக்கை துடைக்க எவ்வளவு சுலபம். உங்களுக்குத்தான் இத்தனை கை இருக்கிறதே. இதை கேட்ட காளிமாதேவி முதலில் கோபப்பட்டாலும் பின்னர் சிரித்தார். உன்னை தண்டிக்க நினைத்தேன், ஆனால் நீ என்னை சிரிக்க வைத்ததால் உன்னை மன்னிக்கிறேன். இந்த மந்திர கைக்குட்டையை வைத்துக்கொள். நீ நினைப்பது நடக்கும், ஆனால் கவனமாக பயன்படுத்த வேண்டும். காளிமாதேவி மறைந்தார். மந்திர கைக்குட்டையுடன் தெனாலிராமன் வீட்டிற்கு திரும்பினார். வீட்டில், என்ன வரம் கிடைத்ததா என்று மனைவி கேட்டார். இந்த கைக்குட்டை சாதாரணமல்ல. அவர் மனதுக்குள், எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டும் என்று நினைத்தார். உடனே கைக்குட்டை அசைய பல வகையான உணவுகள் தோன்றின. அடுத்த நாள் அரசவையில் இந்த விஷயத்தை அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் சொன்னார். எனக்கு ஒரு பொன்னாலான ஆசனம் வேண்டும். கைக்குட்டை அசைய ஒரு பொன் ஆசனம் தோன்றியது. அதை பார்த்த தெனாலிராமன் இந்த சக்தி ஆபத்தானது என்று உணர்ந்தார். மறுநாள் காளி கோயிலுக்கு சென்று, அம்மா, இந்த வரம் எனக்கு வேண்டாம், எனக்கிருக்கும் புத்திசாலித்தனமே போதும் என்று சொல்லி கைக்குட்டையை அங்கே வைத்தார். அப்போது காளிமாதேவி தோன்றி, சக்தியை விட அதை கட்டுப்படுத்தும் புத்திசாலித்தனமே உண்மையான வரம். நீதி, அதிக சக்தியை விட புத்திசாலித்தனமும் அடக்கமுமே மிக பெரிய வரம். இந்த மாதிரி தெனாலிராமன் கதைகள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.